கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் பார்க்கவிருக்கிற இறை வார்த்தை, ஏன் இயேசு ரத்தம் சிந்த வேண்டும். எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதற்கு ஒரு காரியத்தை நாம் உணர வேண்டும். ஏனெனில் இயேசு பூமியில் வாழும்போதே எல்லா மனிதருடைய பாவங்களையும் மன்னித்தார். மார்க்கு 2:10 பார்க்கும்போது, மண்ணுலையில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு முடக்குவாத மனிதனை பாவத்தை மன்னிப்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 7:48 இயேசுவின் பாதடியிலே அமர்ந்து கொண்டு அவருடைய பாதத்தை கண்ணீராலும் தைலத்தினாலும் தன் கூந்தலினாலும் துடைத்த பாவியாகி அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். அப்போ இயேசுவுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் பூமியில் இருந்தது. அப்படி இருக்க இரத்தம் சிந்துதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் மிக முக்கியம். ஆதியிலிருந்து இரத்தம் சிந்துதல் என்பது கடவுளுக்கு ஒரு பலியாக செலுத்தப்பட்டது. ஏன் இயேசு இரத்தம் சிந்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் தொடக்க நாளுக்கு போவோம். தொடக்க காலத்திலே என்ன நடந்தது, ஆண்டவர் மனிதனை எப்படி படைத்தார் என்பதை ஆதியாகமம் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மண்ணினால் மனிதனை செய்து அவனுடைய நாசியிலே தன் உயிர் மூச்சுக்காதை ஊற்றினார். மண்ணால் ஒரு பொம்மை செய்தார், ஒரு மனித உருவத்தை செய்கிறார். ஆண்டவர் செய்தது, அந்த மண் உருவத்தின் நாசிகளில் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது மனிதன் உயிருள்ளவன் ஆனான், அதாவது ஜீவ ஆத்துமாவாக மாறினான் என்று வேதம் நமக்கு இங்கே சுட்டி காண்பிக்கிறது. நல்ல கவனிங்க, லேவியர் 17:11 சொல்லுகிறது, மனித உயிர் என்பது இரத்தத்தில் தான் இருக்கிறது. மனித உயிர் எதில் இருக்குன்னா இரத்தத்தில் இருக்கிறது. நிறைய பேருக்கு உயிர் எங்கே இருக்குன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம விடுற சுவாசம் தான் உயிர் என்று சொல்லுவோம். ஆமாம், அதுதான் உயிரினுடைய அடையாளம். ஆனால் மனித உயிர் எங்கே இருக்கிறது என்றால் இரத்தத்தில் இருக்கிறது. உதாரணமாய், என்னுடைய உடலில் போகிற இரத்தம் இருதயத்துக்கு செல்லாமல் நின்றுவிட்டால் மாரடைப்பு வந்துவிடும். மூளைக்கு போக வேண்டிய இரத்தம் போகாமல் நின்றுவிட்டால் மூளை சாவு ஏற்படும். இல்லை, உறுப்புகளில் போக வேண்டிய இரத்தம் போகாவிட்டால், கைகளிலோ கால்களிலோ இரத்தம் போகாவிட்டால் அந்த உறுப்பானது செயலற்று போய்விடும். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் உயிரோடு இருப்பதற்கு அறம் அந்த இரத்த நாளங்கள் அந்த உடலை இயக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ உடலின் உயிர் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா ரத்தத்தில் தான் இருக்கிறது. சில நேரங்களில் ரத்தம் கவுண்டு குறைஞ்சிரும். பெண்களுக்கு 12 கவுண்டு இருக்கணும் அப்படின்னா சிலருக்கு 5-4 இருக்கும்போது டாக்டர் சொல்லுவார், ஐயோ உயிரோடு எப்படி இருக்கிற, போய் உடனே ரத்தம் ஏற்று அப்படின்னு சொல்வார்கள். ரத்தம் ஏற்றலான மரணம் வந்துவிடும் என்ற அச்சத்தை உருவாக்கும். அதுபோல தான் மனித உயிரானது இரத்தத்தில் இருக்கிறது. அந்த இரத்தம் ஆதியிலே மனிதனை படைக்கும் போது யார் கொடுத்தார், எவரிடத்திலிருந்து வந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஆதியாகமம் 2:7 பார்க்கிறோம். தொடக்க நூல்ல கடவுள் மண்ணினால் மனிதனை செய்து அவனுடைய நாசிகளில் அவனுக்குள் மூச்சு காற்றை ஊதின போது உயிர் வந்தது. அப்படின்னா கடவுளிடத்திலிருந்து ரத்தம், அவருடைய மூச்சு காற்றினாலே மனிதனுக்குள் ரத்தம் உருவானது, இருதயம் உருவானது, நுரையீரல்கள் உருவானது, மனித உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் இரத்த நாளங்களும் உருவாகிறது. இது எங்கிருந்து வந்ததுன்னா கடவுளிடமிருந்து வந்தது. அதனால் மனிதன் உயிர் உள்ளவனாக மாறினான், ஜீவ ஆத்துமாவாக மாறினான், கடவுளிடத்திலிருந்து வந்ததினாலே. இப்போ ஆதாம் ஏவாளுடைய ரத்தம் யாருடைய ரத்தம் என்றால் கடவுளின் ரத்தம், கடவுளிடமிருந்து வந்தது. ஒரு பிள்ளையை பார்த்து பெற்றோர்கிட்ட கேட்பாங்க, இது யார் அப்படின்னா என்னுடைய ரத்தத்தின் ரத்தம் என்று சொல்வார்கள். அதாவது என் உதரத்திலிருந்து வந்தவன், என் உதரத்திலிருந்து ஜீவாத்மாவாக வந்தவன் என்று சொல்வார்கள். அதுபோலதான் ஆதி மனிதன் கடவுளிடத்திலிருந்து வந்தவன், கடவுளுடைய இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டவன், கடவுளின் இரத்தத்தினாலே உயிரை பெற்றவன். ஆதியாகமம் 1:26 பார்க்கிறோம், கடவுள் தம் உருவிலும் தம் சாயலிலும் மனிதனை படைத்தார் அப்படின்னு இருக்கும். அதாவது கடவுள் ஊதின அந்த மூச்சு காற்றின் வழியாக இரத்தமானது மனிதனுக்குள் வந்தது. உதாரணமாக இப்போ நம்முடைய மூச்சு காற்று சுவாசிக்கிறோம் அல்லவா, இந்த சுவாசம் எங்கிருந்து வருகிறது என்றால் நம்முடைய உடலில் இருக்கிற இரத்தத்திலிருந்து உருவாக்கப்படுகிற ஆக்சிஜன் தான் நாம் சுவாசிக்கிறோம். நம் சுவாசம் எல்லாமே நமக்குள் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா ரத்தத்திலிருந்து வருது. ரத்தத்தின் வழியாக பம்ப் பண்ணப்படுறதுனால நமக்குள் சுவாசமானது ரத்தத்திலிருந்து வருவதனால் நாம் சுவாசித்து கொண்டு இருக்கிறோம். ரத்தம் வரையும் போது சுவாசம் நின்றுவிடும்.
ரத்தம் குறையும் போதும் கூட பார்த்தீங்கன்னா, கவுண்டு குறையும் போது கூட சுவாசிக்க கஷ்டப்படுவார்கள். மூச்சு திணறல் ஏற்படும். அவர்கள் ஒரு பெருமூச்சு விட்டு தான் சுவாசிக்க முடியும். அதனால தான் ரத்தம் ஏற்றுவார்கள். அப்போ உடலின் உயிரே ரத்தத்தில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இரத்தத்தினால். அந்த அவயங்களுக்குள் செல்கிற இரத்த நாளங்கள் வழியாக தான் மனித உயிரானது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கைக்கோ காலுக்கோ உடலுக்கோ இரத்தம் போகவில்லை என்றால் அந்த அவயங்கள் செத்து போய்விடும். மூளை போகலைன்னா மூளை செத்துவிடும். இருதயத்துக்கு போகலன்னா மொத்தமே உயிர் முடிந்துவிடும். அப்படிதான் இரத்தத்தின் வழியாக மனிதன் வாழ்கிறான். அப்போ இந்த இரத்தம் கடவுளிடமிருந்து முதலில் மனிதனுக்கு வந்தது. கடவுளிடமிருந்து தான் மனிதனுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. இப்பொழுது கடவுளின் சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனாய் கடவுளின் மகனாக ஆதாம் பிறந்தார், உருவாக்கப்பட்டார். அவருடைய சுவாசம் கடவுளுடைய சுவாசம், கடவுளுடைய சாயல், கடவுளுடைய உரு எல்லாமே ஆதாமுக்குள் இருந்தது. இப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை உண்ணாதே அப்படின்றாரு. உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதாம் கீழ்ப்படியாமையினால் அந்த கனியை உண்கிறார். அவர் மரணம், அதாவது சரீர மரணத்தை பெறவில்லை, ஆத்தும மரணத்தை பெற்றார். ஆதாமை மேவாளும் ஆத்தும மரணம், சரீரத்தின் மரணத்தை அவர்கள் பெறவில்லை. ஏன்னா அது மண்ணினால் வந்தது, அது கடவுள் கொடுக்கல. ஆனால் ஆத்துமாவில் மரணம் ஏற்பட்டது. ஆத்துமாவை இழந்து போனான் மனிதன். ஒரு நடைப்பிணம் போல மாறினான். சாத்தானுக்கு அடிமைப்பட்டவனாய் மாறினான். அவன் மேல் என்ன வந்தது? பாவம் வந்தது, நோய் வந்தது, சாபம் வந்தது, சாத்தானின் அதிகாரம் வந்தது. அவன் செத்தவன் போல் ஆகிவிட்டான். சாகவே சாவாயின்னு சொன்னது போலவே அவன் செத்தவன் போல் ஆகிவிட்டான். இப்பொழுது மனுக்குளம் முழுவதும் எப்படி இருக்கிறது? செத்து போன ஒரு மனுக்குளமாய், ஆத்துமாவை இழந்து விட்ட ஒரு மனுக்குளமாய் இருக்கிறது. ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? மீண்டும் அந்த ஆத்துமாவுக்கு ஒரு ஜீவனை கொடுக்க வேண்டும். ஆத்துமாவுக்குள் ஒரு உயிரை கொடுக்க வேண்டும். உயிர் எங்க இருக்குது? இரத்தத்தில் இருக்கிறது. அப்படியானால் அந்த உயிர் பெறுவதற்கு, அந்த ஆத்மா உயிர் பெறுவதற்கு இரத்தமானது தேவை. அப்போ என்ன செய்வது? தன் சொந்த மகனை இந்த உலகிற்கு தேவன் அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே நமக்குள் நித்திய ஜீவனை, நிலை வாழ்வை ஆண்டவர் கொடுத்தார். அதனால்தான் இயேசு இரத்தம் சிந்தினார். இதை நாம் பூரணமாய் அறிய வேண்டுமானால் பாவம் என்ன செய்தது, அந்த பாவத்தின் விளைவாக என்ன நடந்தது, மாறாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு என்ன செய்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 3:25 சொல்லுகிறது, இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்திற்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அதாவது இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்திற்கு கழுவாயாக, பரிகாரமாய் மாறும்படி கடவுள் இயேசுவை நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காக அப்படி செய்தார் என்று வேதம் இங்கே சொல்கிறது. எபேசியர் 1:7 சொல்கிறது, கிறிஸ்து இரத்தம் சிந்தி அருள் வளத்துக்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இந்த மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் இரத்தம் நம்முடைய குற்றங்களுக்காக, பாவங்களுக்காய் சிந்தப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் குற்றம், பாவம் என்ன செய்தது, பாவம் மனிதனை என்ன செய்தது, இரத்தம் அதிலிருந்து நம்ம எப்படி விடுவித்தது என்பதை நாம் முழுவதும் அறிய வேண்டுமானால் நாம் கடந்த காலத்தின் வார்த்தைகளுக்குள், வாழ்க்கைக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். முதலாவதாக மனிதன் பாவம் செய்த போது என்ன நடந்தது என்றால், எசையா 59:1-2 வசனம். எசையா 59:1-2 ஆண்டவர் எசையா வழியாக சொல்லுகிறார், மீட்க இயலாதவர் என் கைகள் குறுகி போகவில்லை, கேட்க இயலாதவர் என் செவிகள் மந்தமாகி போகவில்லை. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பிளவை உண்டு பண்ணி உள்ளது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் உங்களுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு பிளவை, ஒரு தடையை கொண்டு வந்திருக்கிறது. பாவத்தினால் என்ன வந்தது அப்படின்னா, நாமும் கடவுளும் என்ன செய்தோம்? பிரிக்கப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே ஆண்டவர் ஆதாமிடத்தில் வந்தார். ஆனால் பாவம் செய்த போது ஆதாம் என்ன செய்தார்? ஆண்டவரை விட்டு விலகி ஓடி போனார். ஆண்டவர் கேட்கிறார், எங்க இருக்கிற அப்படின்னா, நான் நிர்வாணியா இருக்கிறேன். அப்போ நான் உண்ணாதே என்று சொன்ன அந்த கனியை உண்டாயோ அப்படின்றார். ஆமாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கொள்கிறார். அதுவும் நீர் கொடுத்த பெண்ணை எனக்கு அதை உண்ண கொடுத்தார் என்றும் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் அழைக்கிறார், ஆதாம் எங்க இருக்கிற, நீ வான்றார். ஆனால் ஆதாம் ஓடி ஒளிகிறார். அப்போ கடவுளை விட்டு மனிதன் பிரிந்தான். எப்போது? பாவம் செய்த போது கடவுளின் அருகில் அவனால் வர முடியவில்லை. ஏன் என்றால் அவனுக்குள் ஒரு குற்ற உணர்வு வந்தது. நான் பாவம் செய்து விட்டேன் என்ற குற்ற உணர்வு வந்தது. கடவுளை குறித்து பயம் வந்தது, அச்சம் அவனுக்குள் இந்த பயம் வந்தது. ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை வந்தது.
பாருங்க, ஒரு பாவத்தினால் கடவுளை விட்டு மனிதன் ஏன் தொலைவில் போனான் என்றால், அவனுக்கு பாவம் செய்த பிறகு பயம் வந்தது, குற்ற உணர்வு வந்தது, தாழ்வு மனப்பான்மை வந்தது, கடவுள் பக்கம் நான் நிற்பதற்கு தகுதி இல்லை என்ற மனநிலையும் பயமும் அவனை தொற்றி கொண்டு விட்டது. அதனால் கடவுள் அருகில் அவனால் வர முடியவில்லை. ஆயினும் கடவுள் அவன் நிர்வாணியாய் இருக்கிறான் என்பதற்காக ஒரு உயிரை கொன்று, ஒரு ஆட்டை கொன்று, 2 ஆடுகளை கொன்று 2 தோலுடைகளை ஆண்டவர் கொடுக்கிறார், போட்டுக்க போ அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீ நிர்வாணியாய் இருக்கிறாய். அதனால் இந்த ஆடை பாருங்க, அதுவும் கூட ஒரு ரத்தம் சிந்துதல் நடக்கிறது. என்ன அப்படின்னா, மனிதனுடைய நிர்வாணத்தை போக்குவதற்கு கடவுள் 2 உயிர்களை கொள்கிறார். யாருக்காக? மனிதனுக்காக. அப்பவும் கூட அங்கே இரத்தம் ஒரு அடையாளமாய் வருகிறது. இது எதற்கு அந்த உடையை போட்டார் என்றால், தோல் அடை போட்டார் என்றால், ஒரு நாள் வரும், என் மகனுடைய இரத்தம் எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காய் மனிதர்கள் மேல் இரத்த ஆடை போர்த்தப்படும், இரத்தம் அவனுக்கு போர்த்தப்படும் என்று அடையாளமாக ஆண்டவர் ஆதாமேவாள் நிர்வாணியாய் இருக்கிறார்கள் என்று கண்டு அவர்களுக்குள் உயிருள்ள ஒரு ஆட்டை எடுத்து அதை கொன்று 2 ஆட்டுத் தோல்களை எடுத்து அவர்களுக்கு அவர் ஆடையாக போட்டு விடுகிறார் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. அப்போ ஆதியிலிருந்து எல்லாமே இரத்தத்தினால் உருவாகுவதை நாம் பார்க்கிறோம். இரத்தம், கடவுளிடத்திலிருந்து மனிதன் இரத்தத்தை பெற்றான். அது பிறகு ஆண்டவர் அவன் பாவம் செய்து நிர்வாணியாக இருக்கும் போதும் உயிரோடு ஆடை கொன்று அதனுடைய ஆடையை எடுத்து, அந்த தோல் ஆடையை எடுத்து அந்த மனிதனுக்கு போர்த்தி, முதலாவதாக கடவுள் ஒரு அடையாளமாக இரத்தத்தினால் மனிதனோடு ஒரு ஒப்புரவை செய்கிறார். இது பின்னால் நடக்கப் போகிற இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு இணையான ஒரு உதாரணமாக இதை கருதப்படுகிறது. இப்போ என்ன நடக்கிறது? மனிதன் பாவம் செய்த போது கடவுளை விட்டு தூரமானான். இவன் ஜெபிச்சாலும் ஜெபம் பரலோகத்துக்கு செல்லாது. இவன் என்ன தேவைகளுக்காய் ஆண்டவரிடத்தில் மன்றாடினாலும் அந்த ஜெபம் கேட்க முடியாதபடி பாவம் மனிதனுக்கு ஒரு தடை சுவராக இருந்தது, இல்லை ஒரு பிளவாக இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பல ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி என்று 2 பிரிவாக இருந்தது. இந்த 2 நாடுகளையும் பிரிப்பதற்கு பெர்லின் என்ற ஒரு சுவர் அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. இந்த 2 நாடுகள் நடுவில் ஒரு குறுக்கு சுவர் இருந்தது, பெர்லின் சுவர் என்பார்கள் அதை. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இருவரும் சகோதரர்கள் தானே, மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி 2 சகோதரர்கள் தானே, ஏன் உங்களுக்குள் பிரிவு அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த தடையா இந்த பெர்லின் சுவரை உடைத்த போது 2 நாடுகளும் ஒரே நாடுகளாய் மாறியது. அதுபோலதான் நாம் பாவம் செய்த போது நாமும் கடவுளும் பிரிக்கப்பட்டோம். விண்ணகமும் மண்ணகமும் பிரிக்கப்பட்டது. இங்கிருந்து யாரும் தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டு விட்டது. மனிதன் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு தடையாக இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் கடவுள் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்புகிறார். என்ன செய்தார் அப்படின்னா பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்லுகிறது, ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் கடவுளின் அருகில் கொண்டு வரப்பட்டீர்கள். பாருங்க, பாவத்தினாலே நாம் எல்லாம் தொலைவில் இருந்தோம். எபேசியர்ல பவுல் எழுதுகிறார், தொலைவில் இருந்த உங்களை கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தின் வழியாக கடவுளோடு உங்களை ஒப்புரவாக்கினார். கடவுளின் அருகில் சமீபத்திற்குள் கொண்டு வந்தார், அருகில் கொண்டு வந்தார் என்பதை இந்த இறை வார்த்தை இங்கே சுட்டி காண்பிக்கிறது. அதே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர், ஏனெனில் 2 இனத்தவரை பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். என்ன சொல்லுது வசனம் பாருங்க, இயேசு அமைதி அருள்கிற ஆண்டவர், சமாதானத்தை கொண்டு வருபவர். அந்த சமாதானத்தை யாருக்கும், பிதாவுக்கும் நமக்கும் நடுவிலே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு அப்பா பிள்ளை பிரிஞ்ச மாதிரி நம்ம பிரிஞ்சு விட்டோம், பாவத்தினாலே பிரிந்து விட்டோம். இப்போ கடவுள் இயேசுவை அனுப்பி இயேசுவின் இரத்தத்தை கொண்டு 2 இனத்தாராக, அதாவது பரலோகம் பூலோகம் என்று பிரிந்து கிடக்கிற இந்த மனித குலத்தையும் பரலோகத்தையும் இரத்தத்தின் வழியாய் ஒப்புரவாக்குகிறார், ஒன்றிணைக்கிறார். நடுவில் கடந்த பகைமை என்னும் சுவர் என்ன செய்கிறார்? இயேசு தம்முடைய இரத்தத்தினால் உடைக்கிறார். சிலுவை நமக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஒரு பாலமாக வந்துவிட்டது. இப்பொழுது
பகைமை என்ற சுவர் உடைந்து போனது, பாவம் என்ற பிளவு அகற்றப்பட்டது. மனிதனும் மனுக்குலமும் பிதாவும் இயேசு கிறிஸ்து வழியாய் ஒன்றர கலக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே எல்லா பரிசுத்தவான்களும் கடவுளை கடவுளை என்று கூப்பிடுவார்கள். கடவுள் அவர்களை என் ஊழியன் யாக்கோபு, என் ஊழியன் ஆபிரகாம், என் ஊழியனாகிய தாவீது, என் ஊழியனாக மோசே என்று சொல்வார். ஆனால் இரத்தத்தின் வழியாய் ஊழியன் என்று அழைக்கப்படாமல் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாய் பிதாவுடைய பிள்ளைகளாகும் உரிமையை நாம் பெற்றுக்கொண்டோம். பிதாவை என்று கூப்பிடும் அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். கடவுளை கடவுளை என்று சொல்லாமல் அப்பா என்று உரிமையோடு கேட்கும் பேற்றினை நாம் பெற்றோம். இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பழைய அடிமைத்தனம், பழைய பாவ இயல்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நாம் கிறிஸ்துவின் சாயலுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாய் கொண்டு வரப்பட்டோம். உதாரணமாய் பார்க்கிற ஒரு குழந்தை தன் தந்தையின் சாயலில் இருக்கிறது, இல்லை தாயின் சாயலில் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அந்த குழந்தை அவர்களுடைய இரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட குழந்தை. அதனால் அவர்களுடைய டிஎன்ஏ, தாய் தந்தையருடைய டிஎன்ஏயும் பிள்ளைகளுடைய டிஎன்ஏயும் ஒன்று போல இருக்கும். ஏனெனில் இவர்களின் இரத்தம் தான் அவர்களில் இருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய வீட்டை பார்த்தீங்கன்னா எனக்கும் மனைவிக்கும் O பாசிட்டிவ், பிள்ளைகள் எல்லோருமே O பாசிட்டிவ். எப்படின்னா அப்போ ஒரு பெற்றோர் வழியாய் அந்த இரத்தம் அவர்களுக்கு போவதனால் ஒரே இரத்தமாக அங்கே மாற்றப்படுகிறது. அதுபோலதான் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருடைய டிஎன்ஏக்குள், கடவுளுடைய டிஎன்ஏக்குள் நாம் கொண்டு வரப்பட்டோம். பரலோக குடும்பத்தில் ஒரு உறுப்பினராய் மாற்றம் செய்யப்பட்டோம். ஹல்லேலூயா. எபேசியர் 2 அதிகாரம் 13 வசனத்தை மீண்டும் நான் சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தினால் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ பாவம் மனிதனை பிரித்தது, கடவுளை விட்டு விலக்கியது, தூர வைத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் பாவங்களை கழுவி தூய்மையாக்கினது மட்டுமல்ல, நம்மை கிறிஸ்துவின் பழைய சாயல், ஆதியிலே மனிதன் படைக்கும் போது என்ன சொல்லப்பட்டது? அவர் தம் உருவிலும் தம் சாயலின் படைத்தார் என்பது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு நாம் கடவுளின் சாயலுக்கு ஒப்பானோம். கடவுளின் ரூபமானதினாலே பரலோகத்தின் தேவனை அருகில் போய் அப்பா என்று கூப்பிடுகிற உரிமையும், பரலோக குடும்பத்தில் எனக்கு சகல உரிமைகள் இருக்கிறது என்ற அந்த உடன்படிக்கையினுடைய பேற்றையும் நாம் பெற்றுக்கொண்டோம். உரிமை பேற்றை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம். இப்போ இயேசுவை கடவுள் எப்படி பார்க்கிறாரோ, பிதா தன் மகனாகிய இயேசுவை எப்படி மகனாய் பார்க்கிறாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாய் நாம் கிறிஸ்துவினுடைய சகோதர சகோதரிகளாய் மாற்றப்பட்டதினாலே இயேசுவை பார்ப்பது போல பிதா நம்மை பார்க்கும் பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். இதைதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்தது நமக்கு. அதே எபேசியர் 2:16 தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். கடவுளுக்கு நமக்கும் நடுவில் இருந்த பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாய் இரு இனத்தாரையும் ஓருடலாக்கி கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நானும் பிதாவும் இப்போ வேற வேற இல்லை, நானும் இயேசு வேற வேற இல்லை. தந்தையை நாம் ஒன்றாய் இருப்பது போல, பிதாவை நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாய் நாம், பிதா, பரிசுத்த ஆவியானவர் இப்படி 3 பேரும் இணைந்தவர்களாய் மாறிவிட்டோம். மூவர் தேவனை கொண்டவர்களாய் மாறிவிட்டோம். இயேசு இருக்கும் இடத்தில் பிதா இருக்கிறார், பிதா இருக்கும் இடத்தில் ஆவியானவர் இருக்கிறார். இப்பொழுது நாம் எல்லோருமே இரத்தத்தினாலே ஒன்றர கலக்கப்பட்டவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றம் செய்யப்பட்டோம். இதுதான் இயேசுவின் இரத்தம் நமக்காய் செய்து முடித்தது. இரண்டாவது, இயேசுவின் இரத்தம் என்ன செய்தது என்றால், சங்கீதம் திருப்பாடல் 38:4 சொல்லுகிறது, என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன, தாங்கவன்னா சுமை போல் அவை என்னை வெகுவாக அழுத்துகின்றன. இரண்டாவது, சாத்தான் பாவம் செய்த மனிதனுக்குள் குற்ற உணர்வை கொண்டு வந்தான். குற்ற உணர்வுகள், அந்த குற்ற உணர்வை இயேசு நீக்குகிறார். குற்ற உணர்வு சாத்தானுடைய ஒரு ஆயுதம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சங்கீதம் 38:4, திருப்பாடல் 38:4, என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன, தாங்கவன்னா சுமை போல் அவை என்னை வெகுவாக என் ஆத்துமாவை அழுத்துகின்றன. தாவீது பாவம் செய்து ஒரு குற்ற உணர்வில் இருந்தார். அந்த குற்ற உணர்வை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார்.
குற்ற உணர்வு கடவுளுக்கு எதிரான பாவம் என்பதை அநேகர் அறிவது கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் பாவம் செய்த, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், ஐயோ ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன், ஐயோ நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று குற்ற உணர்வு வந்துவிட்டால் ஆண்டவருக்கு அது பிரியமானது என்று பல பேர் நினைக்கிறார்கள். தப்பான ஒரு காரியம். எப்படி தப்பு என்று நீங்கள் கேட்பீர்கள். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை தூய்மைப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை தூய்மைப்படுத்துகிறது என்று இயேசுவின் ரத்தத்தை பற்றி நான் அறியாமல் இருப்பதினால் நான் இன்னும் குற்ற உணர்வில் இருக்கிறேன் என்று அர்த்தமாகிவிடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்குமானால் நான் ஏன் குற்ற உணர்வில் வாழ வேண்டும்? இப்போ புரிஞ்சுக்கோங்க, குற்ற உணர்வு என்பது அது சாத்தானிடத்திலிருந்து வருபவை, ஆண்டவரிடத்திலிருந்து வருபவை அல்ல. நீ பாவம் செய்து விட்டாய், கடவுள் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார், நீ ஜெபித்தால் ஆண்டவர் உன் வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்க மாட்டார், இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது, நீ செய்த பாவத்தின் விளைவாக உன் வாழ்க்கையில் இனி சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எதுவும் இருக்காது என்ற ஒரு மனநிலையை உருவாக்குவதுதான் சாத்தான் கொண்டு வருகிற குற்ற மனசாட்சி. பைபிளை கூட நீங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 9:14 கிறிஸ்துவின் ரத்தம் கடவுளுக்கு வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்தனை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. என்ன சொல்ல வருகிறார் பவுலடியார் என்றால், கிறிஸ்துவின் ரத்தம் வாழும் கடவுளுக்கு வழிபாடு செய்யுமாறு, கடவுளை விட்டு நாம் விலகாதபடி, கடவுளிடத்தில் நாம் ஜெபிக்கும்படி குற்ற உணர்வுக்கு நம்மை தடை செய்கிறது. குற்ற உணர்வுகள் ஆண்டவரை நெருங்கி போக விடாதபடி தடை செய்கிறது. உதாரணமாய் ஒரு மனிதன் குற்ற உணர்வுக்குள் வந்துவிட்டான் என்றால் அவன் பைபிளை வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. ஏனெனில் குற்ற உணர்வு உள்ளுக்கு இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப என்ன நினைக்கிறான்? அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம் உருவாகிறது. என்ன? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார், நான் இதுவரை ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தேன், ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்தேன், இப்பொழுது பாவம் செய்துவிட்டு இப்போது நான் ஜெபித்த ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று ஜெபிக்க மாட்டார்கள், பைபிள் படிக்க மாட்டாங்க. ஆலயத்துக்கு போனால் கூட அவர்களுடைய சிந்தனை நான் குற்றவாளி, நான் பாவி என்ற மனநிலையினாலே ஆண்டவரை அணுகி செல்ல முடியாதபடி, ஆண்டவரத்தில் ஜெபிக்க முடியாதபடி, ஆண்டவரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி குற்ற உணர்வு மனிதனை தடை செய்கிறது. அநேக சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் கடந்த காலத்தின் குற்ற உணர்வினால் என்ன நினைக்கிறார்கள் என்றால், என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போனதற்கு என் பாவமே காரணம், என் கணவர் தொழிலிலே சரியான ஆசீர்வாதம் இல்லாத காரணம் என்னுடைய குற்றமே காரணம், என் பிள்ளை வாழ்க்கைகள் இன்னைக்கு சீரழிந்து விட்டது என் கடந்த காலத்தின் பாவங்களை காரணம் என்று தங்களுக்குள் ஒரு குற்ற உணர்வினால் வாழ்கிற அநேக சகோதரிகளை நான் பார்த்து இருக்கின்றேன். அன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிந்தப்பட்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் விசுவசிக்காமல், இயேசு கிறிஸ்து எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை பாவத்திலிருந்து மீட்டார் என்பதை நான் விசுவசிக்காமல் நான் குற்ற உணர்வில் வாழ்கிறேன் என்றால் இயேசுவின் ரத்தத்தை நான் மதிக்கவில்லை, இயேசுவின் ரத்தத்தை பற்றியதான சிந்தனை எனக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை குறித்து நான் இன்னும் உணராமல் இருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்குகிறது. பாருங்க, 1 யோவான் 2:1-2 யோவான் எழுதுகிறார், பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆயினும் உங்களில் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் உங்களுக்காய் பரிந்து பேசும் ஒருவர் மேலே இருக்கிறார், பிதாவிடத்தில் இருக்கிறார். அவர் மாசற்ற இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் அவரே, உங்களுடைய பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு அழகாக யோவான் எழுதுகிறார் என்றால், பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் தான் நான் விரும்புகிறேன், ஆயினும் நீங்கள் தவறி போய் விழுந்து விட்டீர்களாம், இல்லை பாவத்தில் சறுக்கி விட்டீர்களாம், பயப்படாதீங்க, உங்களுக்காக ஒருவர் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். பிதாவின் வலப்பக்கத்தில் உட்கார்ந்து 24 மணி நேரமும் பரிந்து பேசுகிறார். ஏனெனில் அவர் தம்முடைய இரத்தத்தை பரிகார பலியாய் உங்களுக்காய் சிந்தினதினாலே, உங்களுடைய பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் அவர் தம் இரத்தத்தை கழுவாய் சிந்தினதினாலே
உங்களுக்காய் அவர் பரிந்து பேசும்படி பிதாவின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே அதை மறந்து விடாதீர்கள். ஆகவே நீங்கள் தவறி போய் பாவம் செய்து விட்டாலும் நீங்கள் குற்ற உணர்வில் இல்லாமல் உடனடியாக இயேசுவின் இரத்தத்தால் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் என்பதைத்தான் யோவான் 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து சொல்வதை நாம் கவனிக்க முடியும். ஆகவே நாம் குற்ற உணர்வில் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவே யோவான் இந்த வார்த்தைகளை கவனமாய் பயன்படுத்துகிறார். நீங்கள் பாவம் செய்யுங்கன்னு சொல்லல, பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆயினும் உங்களில் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் உங்களுக்காய் பிதாவிடத்தில் 24 மணி நேரம் பரிந்து பேசும்படி இயேசு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அவர் உங்களுடைய பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாயாக தம் இரத்தத்தை சிந்தினார் என்று யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். என்ன அர்த்தம்னா, நீங்கள் நினைப்பீங்க என் பாவமெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாரா, என் குற்றங்களை எல்லாம் மன்னிப்பாரா, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பாரா, நான் அதிகமாய் பாவம் செய்து விட்டேன் என்று சில நேரங்கள் நீங்கள் புலம்பி தவிக்கலாம். பைபிள் சொல்லுகிறது உங்களுடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, அனைத்துலகின் மக்களின் பாவங்களுக்காக, இனி பிறக்க போகிற மக்களுடைய பாவங்களுக்கும் சேர்த்து இயேசு ரத்தம் சிந்தினார் என்றால் அந்த இரத்தத்தின் வல்லமை எப்படிப்பட்டது, அந்த இரத்தத்தில் காணப்படுகிற மாட்சிமை எப்படிப்பட்டது, அந்த இரத்தம் எவ்வளவு வலிமையுடையது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழகாக யோவான் இதை குறிப்பிடுகிறார். அனைத்துலகின் பாவங்களுக்கும் சேர்த்துதான் அந்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்கு என்பதை மறந்து போகாதீர்கள் என்று யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அந்த இரத்தத்தினால் அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, நீங்கள் குற்ற உணர்வில் இருக்கக்கூடாது என்பதையும் தான் வசனமானது இங்கே நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஏனெனில் குற்ற உணர்வுகள் மனிதனை கடவுளையும் பிரித்து விடுகிறது. பாருங்க, அப்போ ரோமர் 3:25 பார்க்கிறோம். ரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்திற்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார், அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காக அவ்வாறு செய்தார். பழைய ஏற்பாட்டு முறைமைப்படி என்ன செய்வாங்கன்னா, பாவம் செய்த மனிதன் 2 ஆடுகளை எடுத்துக்கொண்டு குருவிடத்தில் செல்ல வேண்டும். அப்பொழுது குரு என்ன செய்வார், ஒரு ஆட்டின் மீது இவர் கைகளை வைக்க சொல்வார். பாவம் செய்தவர் என் பாவம் என்னென்னவோ அதை அறிக்கை செய்ய வேண்டும். இப்போ இந்த பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டு மேலே அனுப்பியாச்சு. இந்த ஆட்டை போய் என்ன செய்வாங்க, போக்காடாக அப்படி விட்டுருவாங்க, அது அப்படி போகும். இன்னொரு ஆடை எடுத்து அதை வெட்டி கடவுளுக்கு எரிபலி செலுத்திவிட்டு இரத்தத்தை கிண்ணத்திலிருந்து எடுத்து என்ன செய்வாங்க, பலிபீடத்திலே குருவானவர் தெளித்து விட்டு மீதி இரத்தத்தை எடுத்து ஈசோப்பு தண்டையை கொண்டு அந்த இரத்தத்தை தோய்த்து மனிதன் மீது தெளிப்பார். அப்பொழுது அவனுடைய குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அவர்கள் பழைய ஏற்பாட்டின்படி செய்வார்கள். அதனால தான் தாவீது திருப்பாடல் சங்கீதம் 51:7 சொல்வார், ஈசோப்புள்ளால் என்னை கழுவும், நான் உறைபணியிலும் வெண்மையாவேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டின்படி ஈசோப்பு தண்டை எடுத்து இரத்தத்தை தெளிப்பார்கள், அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள், தூய்மையாக்கப்படுவார்கள். ஆயினும் வருஷம் வருஷம் ஆடுகள் கொல்லப்பட்டதே அன்றி பூரணமான ஒரு விடுதலை ரட்சிப்பை பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் பெறவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே பலியின் மூலம் என்றென்றைக்கும் தம்முடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்தார். நீங்கள் எபிரேயர் 9:19 மற்றும் 25 வசனத்தை பார்க்கும் பொழுது, காளைகள் அல்லது வெள்ளாட்டு கிடாய்களின் இரத்தத்தை தண்ணீரோடு கலந்து ஈசோப்பு செடியை அதில் தோய்த்து மக்கள் மீது தெளித்து அவர்கள் தூய்மை அடைவார்கள். 9ஆம் அதிகாரம் 25 வசனம், ஆண்டுதோறும் குறு மக்களுக்கு பாவ நிவர்த்தி பலி செலுத்த தூயத்திற்குள் போவார். ஆண்டுக்கு ஆண்டு ஆடுகள் பலியிடப்பட்டன, ஆனால் பூரண மீட்பை பெறவில்லை. ஆனால் இயேசு தம் ஒரே பலியின் மூலம் எல்லா மனிதனுடைய பாவங்களையும் அவர் நீக்கினார். ஒரே பலி முடிச்சு. ஆடு வருஷம் ஆடுவை கொண்டு போய் பலி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இயேசு தம்முடைய ஒரே பலியின் மூலம் முழுவதுமாக மனிதனுடைய பாவத்திற்கு கழுவாயாக அவர் தம்மை பலி கொடுத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவினது மட்டுமல்ல, நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினது மற்றும் நம்முடைய குற்ற மனசாட்சியிலிருந்து நம்முடைய இருதயத்தை சுத்த மனசாட்சியை மாற்றினதினால் நாம் பிதாவை நெருங்கி போகும் பாக்கியத்தை பெற்றோம். இன்னும் இரத்தத்தை கொடுத்து அடுத்தடுத்த பாட்டுகளில் நாம் பார்க்கலாம். ஆகவே இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நேரத்திற்காய் நன்றி. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்பதற்காக நாங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் கழுவப்படவில்லை. பொன்னோ வெள்ளியோ அல்ல, மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டி போன்ற இயேசு கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தினால் கழுவப்பட்டோம், மீட்கப்பட்டோம், விலை கொடுத்து வாங்கப்பட்டோம். தம் ஒரே பலியின் மூலம் இயேசுவை என்றென்றைக்கும்
நாங்கள் தூய்மையாய் வாழ்வதற்கு உமது வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தினீர். அதன் வழியாய் நாங்கள் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். எங்களை நீர் பிதாவோடு ஒப்புரவாக்கினீர். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் குற்ற மனசாட்சியினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் குற்ற மனசாட்சியினால் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று புலம்புகிற பிள்ளைகள் இதை கேட்கும் பொழுது ஒரு விடுதலை உடைய இரத்தத்தினால் பெறுவார்களாக. குற்ற மனசாட்சிகளை அகற்றிவிட்டு சுத்த மனசாட்சியினால் பிள்ளைகளை நிரம்ப செய்வீராக. தேவ வல்லமையும் பிள்ளைகள் மீது இப்போது இறங்குவதாக. வெளியேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமையும் பிள்ளைகள் மீது வெளிப்படுவதாக. ஜீவனுள்ள இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த புதிய நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் ஒரு புதிய படைப்பாக, கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக மாற்றம் செய்யப்படுவார்களாக. ஆமேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பாவங்களை கழுவி 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 தூய்மையாக்குவதாக. வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் குற்ற மனசாட்சியிலிருந்து சுத்த மனசாட்சியை பெற்றுக்கொள்வார்களாக. உடைய இரத்தம் இவர்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டும். உமது கிருபை, இரக்கம், அன்பும் பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்தட்டும். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.